தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5, 17, 18 வாசிக்கிறேன். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆண்டவரால் சிட்சிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். சிற்றை அப்படிங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மனுஷன் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். தவறுகள் செய்யும்போது, அவர்கிட்ட விலகும்போது, அவர் விரோதமாக செயல்படும் போது அவர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அதில் சின்ன சின்ன தண்டனைகளும் இருக்கிறது, சில வழிகாட்டுதலும் இருக்கிறது. சாலமோன் ஞானி இதை குறித்து அழகாக எழுதுகிறார். நீதிமொழி புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நான் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கலாம். யாருக்கு சிட்சை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு. யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், அவர்களை விளைந்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம், அவரை உருவாக்குகிறத பார்க்குறோம். அந்த உருவாக்குற விதத்தில் ஒரு விதத்தை தான் நம்ம அதில் பார்த்தோம். எபிரேய நிருப ஆக்கியனும் அதை தெளிவாக எபிரேய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். 12வது அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு தகப்பன் பிள்ளை உறவு. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம், நம்ம புத்திரராக நடத்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். கர்த்தரால் நாம் சிட்சிக்கப்படுகிறோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பல இடங்களில் நம்மை தண்டிக்கவும் செய்கிறார். அதன் மூலமாக நாம் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த 11வது வசனத்தில் அதுக்கு பதில் சொல்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று எழுதுகிறார். அதாவது ஒருவேளை இப்போது அந்த சிட்சையை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்படி நம்ம பாடுபடுகிறோமே, இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே என்பது போல தோன்றும். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த சிட்சையை கற்றுக்கொண்டவர்கள், அந்த சிட்சையின் மூலமாக பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு பின்பாக அது நீதியாகிய பலனை தரும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்வதற்கு, தேவனிடத்தில் இருந்து பலனை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவி செய்யும் என்று எழுதுகிறார். அதனால் அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதைகள் சிட்சிக்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கலாம். அந்த காலங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுகிற காலங்கள், ஆண்டுடைய அன்பை ஆண்டு வெளிப்படுத்துகிற ஒரு காலம். நாம் அவருடைய புத்திரராக இருக்கிறோம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காலம். நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிற ஒரு காலம். சிட்சையை அற்பமாக எண்ணாமல் ஆண்டு நம்ம சிட்சிக்கும்போது அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக தேவனிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் வர நாட்களில் நீதியின் பலனை பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஆமென்.